ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சிட்டு அண்ணு கூட சேர்ந்து வேலை பார்க்குறான். இதுதான் ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு இருக்கிற என்னது பெனிஃபிட்ஸ். மாரல் சப்போர்ட் அவர் அசிஸ்டண்ட். ஸோ வீட்டில் இருக்க மற்ற க்ளீனிங் வேலை அதெல்லாம் முடிஞ்சது. லஞ்சு செய்யலாம் அப்படின்ட்டு கிச்சனுக்கு வந்திருக்கேன். அதுக்கு முதல்ல கொஞ்சம் மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் மட்டும் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணி கிரேவி பண்ணுவோம் இல்லையா, குத்தி வெங்காய புலுசு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு காரக்குழம்பு மாதிரி பண்ணுறது சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்ல ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட், ஒரு 5-6 மிளகா வத்தல். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முதலே சேர்த்துட்டோம் அப்படின்னா தேங்காயும் கருகிரும், எள்ளும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பட்டுன்னு தெரிச்சு ஃபுல்லாக வெளியில் ஓடிடும், சட்டியில் ஒன்றுமே இருக்காது. அதனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் சேர்த்துட்டு தேங்காய் லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இது கூட நம்ம உப்பு சேர்த்துட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு சைட் டிஷ் சிம்பிளான ஒரு ஊர்லலாம் செய்கிற மாதிரியான எங்கள் ஊரில் வாழைக்காய் தீயகாயை அப்படின்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாத்துலேயும் செய்வாங்க. ரொம்ப காரம் இல்லாமல் சிம்பிளான ஒரு பேசிக்கான ரெசிபி. அதுக்கு 2 கைப்பிடி பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அலசிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா தான் இதில் வாழைக்காய் சேர்க்கணும். ஸோ அது வெந்துட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா குழம்புக்கான கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ப்ளஸ் வாழைக்காயுமே கூட தோல் எடுத்துகிட்டு நடுவில் ஒரு கோடு போட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப குட்டியாக கட் பண்ண வேண்டாம். ஸோ கத்திரிக்காயும் நல்லா குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்திருந்தேன். காம்பு ரொம்ப நீளமாக இருக்கிறத ஓரளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் இருந்து 4 கீறிட்டு உள்ளே பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு உப்பு கலந்து தண்ணியில் போட்டுக்கலாம். அந்த காரல் இரல் இருந்தது கத்திரிக்காயில் அப்படின்னா எடுத்துரும். அதனால தான் தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். நார்மல் பச்சை தண்ணி தான். ஸோ பாருங்கள், கத்திரிக்காய் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. வாழைக்காயுமே கூட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே பருப்பு பாருங்கள் ஒரு 50% வெந்திருக்கு. இப்போது இதில் காய்க்கும் பருப்புக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். எங்கள் ஊரில் வாழைக்காயில் செய்வாங்க, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து செய்வாங்க, வெறும் கத்திரிக்காய் கூட போட்டு செய்வாங்க, இல்லை வெறும் முருங்கைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி நாட்டு காய்களில் செய்வாங்க. நல்லாயிருக்கும். அது இந்த மாதிரி காரக்குழம்பு மாதிரி இருக்கிறது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா இதில் அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கிறேன். ஸோ பாருங்களேன், எங்கே 2 பேரும் சிட்டு படுத்துருக்கிறது பாருங்கள். நம்ம எங்கே இருக்கோமோ அந்த ஏரியாவில் தான் இருப்பானுங்க. இப்போ கத்திரிக்காயை தண்ணியிலேருந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். அரைச்ச மசாலாவை இதுக்குள்ளே இப்போது ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாக்கி இருக்க மசாலா வந்து நம்ம குழம்பு வதக்கிறப்ப சேர்த்துக்கணும். ஸோ காரம் இது 10 பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல் மிளகாத்தூள் போட்டு நான் ஒரு 5-6 மிளகாத்தூள் போட்டேன், எப்படியும் பத்தாது. பட் நம்ம குழம்பு கூட்டுற டைமில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா கத்திரிக்காயும் ஸ்டஃப் பண்ணிட்டேன். அதுக்குள்ளே வாழைக்காயும் வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்ததை வடித்து வச்சுருக்கேன். குழம்புக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு மிளகா வத்தலும் சேர்த்துக்கிறேன். 2-3 கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது கூடவே இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அதுவுமே கூட பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக்டு இதை தான் ஏற்கனவே இருந்தது, அந்த ஜிஞ்சர் கார்லிக் சேர்த்துருக்கேன். இல்லைனா இடித்து கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோம்னா இன்னுமே வாசனையாக இருக்கும். இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு இந்த இதுக்கு தேவையானது, ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலாலையும் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் இது கூட சேர்த்துடலாம். கூடவே மிக்சியில் பாக்கி இருக்க மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா கத்திரிக்காய் வந்து வேகணும். அந்த அளவுக்கு சிம்லேயே விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நடுவில் இந்த மாதிரி
திருப்பி போட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு விட்டுறணும். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடணும் நம்ம புளி தண்ணி எல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி. இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் குக்கரில் கூட புளி தண்ணி கொஞ்சம் திக்காக கரைச்சி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாலுமே கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி ஓப்பன் பாட் மெத்தடில் பண்ணலை அப்படின்னா. ஸோ பாருங்கள், திருப்பியும் ஒரு தடவை எடுத்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ கத்திரிக்காய் இது நல்லா வெந்திருக்கு ஓரளவுக்கு. இதில் இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி அதை வந்து கரைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது உப்பு செக் பண்ணி பார்த்தேன், கம்மியாக இருந்தது. கொஞ்சமாக வெல்லம் அண்ட் உப்பு ரெண்டுமே சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் வெல்லம் சேர்த்தோம் அப்படின்னா. ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை மூடி போட்டு சிம்மில் சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு பெரிய பர்னரில் பொரியல் தாளிச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, தாளிப்பு வடகம் இந்த காய்க்கு சேர்த்தோம்னா சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கின தாளிப்பு வடகம் தான். 2-3 மிளகாய் வத்தலும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நாட்டுக்காய் இந்த மாதிரி பொரியல் செய்கிறப்போ கட்டாயம் வடகம் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகாவும் கீரி சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பல்லாரி வெங்காயம். இது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் சின்ன வெங்காயம் இல்லாதனால பல்லாரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக தண்ணி வச்சிங்கன்னா வடிக்க கூட வேண்டாம், அப்படியே நல்லா தண்ணி வற்றி வந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் வடித்து எடுத்திருந்தேன். ஸோ நம்ம வேக வச்சு வச்சுருந்த காயை நல்லா சிம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் பெரட்டி இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காய் ரெடி. எங்கள் ஊரில் இந்த மாதிரி செய்கிற காய்களை தீயகாயை அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. தீய அப்படின்னா எங்கள் இதில் தெலுங்கில் வந்து இனிப்பு, அதனால தீயகாயன்னு பேர் வந்திருக்கும் போல். ஸோ பொரியலும் ரெடி, நமக்கு குழம்பும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காயெல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா இவ்வளோ நேரம் சிம்லலாம் வைக்க வேண்டாம், 2 விசிலில் டக்குன்னு வெந்துடும். அவ்வளோதான், பிளேட்டிங் பண்ணிடலாம். நல்லா சுட சுட பச்சரிசி சாதம், வாழைக்காய் தீயகாயை அண்ட் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.